ஒரு வீட்டில் அப்பா, அம்மா, மாலா இவர்கள் மூவரும் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்பா படிக்கவில்லை, கூலி தொழிலாளி. அம்மா வீட்டில் சமையல் செய்பவள். மாலா சிறிய பெண், பள்ளியில் படிக்கின்றாள். அப்பொழுது மாலா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி எழுதுகிறார். முதல் மதிப்பெண் பெறுகிறாள். அவ்வப்பொழுது அப்பா கூலி தொழிலாளி 12ஆம் வகுப்பு படிக்க விண்ணப்பிக்க வேண்டும். எந்த படிப்பு படிக்க வேண்டும் என்றாலும் நமக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்பொழுது விண்ணப்பிக்க பணம் இல்லை. அவர் அப்பாவிடத்தில் அன்றைய தினம் கூலி வேலைக்கு சென்று பணம் எடுத்து வந்து, நாளை கடைசி நாள், நீ சென்று விண்ணப்பித்துட்டு வா என்று சொல்லி பணம் வழங்குகிறார் மகளிடம். அப்பொழுது மகள் அழுது கொண்டே சரி என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறார் மாலா. விண்ணப்பித்துவிட்டு வீடு திரும்பினாள். தினமும் படிக்கத் தொடங்கினாள். காலையில் மாலையில் வீட்டு வேலைகள், விவசாய வேலைகள் செய்து கொண்டு படித்தாள். 12ஆம் தேர்வு முடிவுகள் வெளியிட்டார். முதல் மதிப்பெண்கள் அனைத்து பாடத்திலும். அப்பொழுது கிராம மக்கள் வந்து கூலி தொழிலாளியிடம், உங்கள் மகள் நன்றாக படிக்கிறாள், மேற்கொண்டு படிக்க வையுங்கள் என்று அவ்வூர் கிராம மக்கள் சொன்னார்கள். அப்பொழுது கூலி தொழிலாளி சிந்தித்தார். நாம் ஒரு கூலி தொழிலாளி. நான் சென்று மற்றொருவரிடம் கூலி செய்கிறேன். என் மகள் படிக்கவில்லை என்றால் இப்படித்தானே மற்றொருவரிடம் அடிமையாக வேலை செய்ய வேண்டும் என்று மனதில் வைத்துக்கொண்டு தன் மகளிடம் பேசினார். உன் கல்லூரிக்கு எவ்வளவு கட்ட வேண்டும் என்று சொல், நான் கட்டுகிறேன். நீ கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது அம்மகள் சொல்கிறாள், அப்பா, கல்லூரிக்கு நிறைய பணம் தேவைப்படும். நம்மிடத்தில் அவ்வளவு பணம் இல்லையே என்று சொல்கிறாள். அப்பொழுது அப்பா, நீர் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நான் தினமும் கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றுகிறேன் என்று தன் மகளிடம் கூறிவிட்டு அவர் ஒருவரிடத்தில் சென்று கடனாக 5 லட்சம் கொடுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது கடன் கொடுப்பவர் கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன உள்ளது? நீ எப்படி கடன் தீர்ப்பாய்? உன்னிடத்தில் நிலம் இல்லை, எதுவும் இல்லை இல்லையா சொல்கிறார். பணம் தருவாய் என்று அவர் கேட்கிறார். அதற்கு கூலி தொழிலாளி, வீட்டை விற்று விட்டார். ஆனால் நான் அந்த வீட்டில் என் குழந்தை படிப்பிற்கு செல்லும் வரை அந்த வீட்டிலேயே தங்கிக் கொள்கிறேன். அதன் பிறகு நான் வாடகை கொடுக்கிறேன் என்றார். மகள் சொல்லிவிட்டாள். மகள் சென்று விட்டால் பட்டப்படிப்பிற்காக. அதன் பிறகு கூலி தொழிலாளி உடல்நிலை சரியில்லாமல் போயிற்று. அப்பொழுது பணம் கொடுத்த முதலாளி, வீட்டை விற்கப் போகிறேன், நீ வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்கிறார். அப்பொழுது இவர் சற்று சிந்தித்து, சொந்தக்காரர் யாரிடமும் சொல்ல வேண்டாம், நாம் பிச்சை எடுத்தாவது பிழைத்து கொள்ளலாம். நம் மகள் வருவாள், வந்த பிறகு நாம் புதிய ஒரு வீட்டை கட்டலாம் என்று புறப்படுகிறார். அவள் மகள் படித்து முடித்து விட்டாள். UPSC எக்ஸாம் எழுதுகிறாள், கிடைக்கவில்லை. இரண்டாவதாக எழுதுகிறாள், கிடைக்கவில்லை. மூன்றாவது முறை என்று அவள் பரீட்சை எழுதி வந்தாள், கிடைக்கவில்லை. கடைசியாக நன்றாக படித்து தூங்காமல் சென்று எழுதினால் கிடைத்துவிட்டது. UPSC கிடைத்துவிட்டது. கலெக்டர் ஆகினாள். ஆகி 2 மாதம் சம்பளம் வாங்கிவிட்டு 3வது மாதம் வீட்டிற்கு சென்று வரலாம் என்று புறப்படுகிறாள். மிதிவண்டியில் புறப்படுகிறார். அப்பொழுது அவள் ஊர் வந்துவிட்டது. இறங்கினாள். பிச்சைக்காரர் பிச்சை கேட்கிறார். இவளுக்கு அவரை பார்த்தால் ஏதோ ஒரு ஈர்ப்பு விசை போல் தோன்றியது. அப்பொழுது அவரிடம் பேசத் தொடங்கினாள். அப்பொழுதுதான் தெரிந்தது அவர்தான் தன் தந்தை என்று. அவரை கூப்பிட்டு கொண்டு சென்று ஒரு வீடு வாங்கினாள். அவருக்கு பணிவுடை செய்வதற்காக ஒரு வீட்டு வேலை வைத்தாள். அப்பொழுது கிராம மக்கள் வந்து கிராமத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்த இருக்கிறோம், அதில் நீ கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவ்வப்பொழுது அவளுக்கு விருப்பமில்லை. ஆனால் தந்தை சொல்கிறார், நீ சென்று வா, உன்னால் நம் கிராம மக்கள் குழந்தைகள் பலர் படிப்பார்கள், நமக்கு தானே நல்லது என்று சொல்கிறார். சரி என்று சொல்கிறாள். அங்கு சென்று தன் தந்தையும் பெருமையை பேசுகிறாள். தந்தை, தாய் யாருக்கும் நிகராக மாட்டார்கள். எப்பொழுது தாயை மிக்க கோவிலும் இல்லை, தந்தையின் சொல் மிக்க மந்திரமும் இல்லை. உங்கள் தாய் தந்தையை வணங்குங்கள். அவர்கள் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் குழந்தைகள் முன்னால் சிரித்து கொண்டே பேசுவார்கள் என்று கருத்தை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிள்ளைகளே, நீங்களும் இது போல படித்து முன்னேற வேண்டும் என்றுதான் உங்கள் அப்பா, அம்மா எல்லோரும் விரும்புகிறார்கள். நீங்களும் படித்து முன்னேற வேண்டும்